திரு பொங்கலூர் மணிகண்டன் போயிட்டு மற்ற விருந்தினர்கள்ட்ட வரேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த டெல்லி பயணத்தினுடைய அரசியல் அப்படின்னு என்னவா இருக்குது? அப்பார்ட் ஃப்ரம் இந்த மரியாதை நிமித்தமான சந்திப்புகள் இருக்குது, இவங்க பத்திரிகையாளர்களாக சில பார்வைகளை முன்வைக்கிறாங்க. அதில் உங்கள் பார்வை என்ன இருக்குது? தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளில் 153 தொகுதிகளிலே பிரச்சாரம் செய்து முடித்திருக்கிறார் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள். நீங்க கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல் மக்களை சந்திக்க கூடும். நானுமே பல கூட்டங்கள் கலந்துட்டேன், பார்த்தேன். அப்படியே அவர்கள் ஒவ்வொரு தொகுதியாக செல்கிற போது ஆர்ப்பரிக்கிற மக்கள் திமுக அரசின் மீது எதிர்க்கட்சி குறிப்பிடுகிற குற்றச்சாட்டுகளை ஆமோதிக்கிறாங்க. இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்கிற அந்த செய்திக்கு ஒப்புதல் தர்றாங்க. அப்போ இந்த அளவுக்கு திமுக மீது வெறுப்பு இருப்பதை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் கூறுகிற போது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய எழுச்சியும் நம்பிக்கையும் உருவாகிறது. எனவேதான் எடப்பாடியார் அவர்கள் எடுத்துக்கிற இந்த முயற்சி நிச்சயமாக தமிழ்நாடு வெல்லும் என்கிற நம்பிக்கை உருவாகி இருக்கிறது. இப்போ இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சராக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் டெல்லி செல்லக்கூடிய செய்தி என்பது முதல் செய்தி. தமிழ்நாட்டிலிருந்து அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பது நமக்கு எல்லாம் மிகப்பெரிய கிடைத்த ஒரு வரப்பிரசாதம், ஒரு பெருமைக்குரிய செய்தி. எனவே இப்போ நீங்க அதோட சுற்றுப்பயணத்துக்கு இடையில அவருடைய அந்த தேர்தல், அந்த தேர்வு என்பது எதிர்பார்க்கக்கூடியதல்ல, வந்துருச்சு. இப்போ தேர்வான பிறகு அவரை சந்திப்பதற்காக உடனடியாக செல்ல வேண்டும் என்பதுதான் முதல் கட்டம். இரண்டாவதுங்க, திரு அமித்ஷா அவரையும் சந்திப்பதும் சரியா. இதுலயே சுற்றுப்பயணத்தை தள்ளி வச்சுட்டு போறாரு. அப்ப அதுல இன்னும் கூடுதல் கவனம் வந்துருது இல்லையா? நீங்க பதவியேற்று முடித்த உடனே நம்ம தள்ளி போட்டோம்னா நீண்ட நாள் கழித்து போக முடியாது. ஏன்னா இன்னுமே எல்லா சுற்றுப்பயணம் போக வேண்டியது. அதனால பதவியேற்று ஒரு நாள் சந்திக்க அந்த ஆர்வத்தில் போறாரு, அது சரியும் கூட. ஏன்னா நம்முடைய மாநிலத்திலிருந்து போறாரு. நாம் பல அரசு ரீதியான உறவுகளை, அரசியல் நல்ல திட்டங்களை பெறுவதற்கு அவர் ஒரு மையப்புள்ளியாக இருப்பாங்க, ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த அடிப்படையில் போறார். ஒரு முழுக்க தமிழ் தெரிந்தவர், தமிழ்நாடு அரசியலை தெரிந்தவர், மிக நெருக்கமான போறார். ஏன்னா அது ஒரு அரசியல் அப்பாற்பட்ட செய்தி தான். இன்னொன்று, திரு அமித்ஷாவை சந்திக்கிற அந்த செய்தியில நிச்சயமா அரசியல் இருக்கக்கூடும், அது சந்தேகமே இல்லை. தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழ்நிலைகள், கூட்டணியுடைய அந்த நடைமுறை சிக்கல், நீங்க குறிப்பிட்ட அந்த எடப்பாடியார் அடிப்படை நடவடிக்கை எல்லாமே பேசப்படும், மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா 26 வெல்ல வேண்டும் என்பதுதான் நோக்கங்க. வெற்றி பெறுவதற்கான அந்த முழுமையான யுக்தியை அரவிந்த் சொன்ன ஒரு புள்ளி இருக்கு இல்லையா? 21 தேர்தலையோ அல்லது இந்த கூட்டணி அமைந்த போதோ இருந்த அப்பர் ஹேண்ட் இப்ப திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லைன்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறார், அவர் ஒரு பார்வையை முன் வைக்கிறார். அதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, குறிப்பிட்டாருங்க, அப்படி இல்லை. அதாவது எடப்பாடி அவர்களை பொறுத்தவரை அவர் தமிழ்நாட்டில அந்த கூட்டணி தலைவர். அவர் நிச்சயமாக அதிமுக தனி பெரும்பான்மை பெறுகிற வகையில் தான் அதிமுக போட்டியிடும், அது தெளிவா உறுதியா இருக்குது, மாற்றுக்கிறதே இல்லை. நீங்க ஏன்னா தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிற போது பாருங்க, அது மாற்றமே இருக்காது. ஏன்னா நீங்க குறைவான தொகுதியில போட்டியிட்டால் 1980 நடந்த சம்பவங்கள், கடந்த சில ஆண்டுகள், பல ஆண்டுகள் முன்பாக ஐயா கலைஞர் அவர்களும் அன்னை சோனியா அவர்களும் பேசி அதில் ஏற்பட்ட சிக்கல் இதெல்லாம் ஆட்சிக்கு வருவதற்கான சூழ்நிலை கெடுத்து விடுமே. எனவே போட்டியிடுகிற போதே ஒரு நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்கள் மீது விதைக்க வேண்டும். தனித்து தான் அதிமுக ஆட்சி அமைக்கும். ஏன்னா கூட்டணி ஆட்சியை வந்துவிட்டால் அந்த ஆட்சி நீடிக்காதுங்கிற ஒரு மனப்பான்மை இயல்பு உருவாயிரும். எனவே தொடக்கமே பெரும்பான்மை பேசுகிற அளவுக்கு போட்டியிட வேண்டும். இது அதிமுக உறுதியா இருக்குது. நிச்சயமாக சகோதரர் குணசேகரன், அரவிந்த் குணசேகரன் சொன்ன அந்த கருத்து ஒரு மாறுபாடு உண்டு. எடப்பாடியார் அதிமுக மிக சரியாக போட்டிடும், அதே கூட்டணி கட்சியையும் புறக்கணிக்காது. அவர்களுக்கும் உரிய 2 அம்சங்களா இதை பார்க்கணுமான்னு சொல்லுங்க. அவர் இன்னொன்னு சொல்றாரு, அவங்க இவருடைய பயணம் குறித்து சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வே முடிவுகள் அடிப்படையில வெற்றிக்கான இலக்கை அடைவதில் சிக்கல் இருக்கும், அப்ப எல்லாரும் இணைச்சு போனாதான் முடியும்ன்ற ஒரு இடத்துக்கு அவங்க வர்றாங்க அப்படிங்கிறாரு. இன்னொன்று, நீங்கள் தொடக்கத்தில் திரு கோட்டீஸ்வரன் ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாரு, திரு விஜயனுடைய பரப்புரை பயணத்தை சுட்டி காட்டுறாரு, அதுக்கு இருக்கக்கூடிய அந்த வரக்கூடிய கூட்டம் இதெல்லாம் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விதத்தில் இப்போ எதிர்கட்சிகளுக்கு ஆளுங்கட்சி மீது அதிருப்தி இருக்கிறது, ஆளும் கட்சியை மாற்றணும்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு, சாய்ஸ் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி முதன்மையாக வரும் இல்லையா? அது இருந்தால் தானே மாற்றம் என்பது நிகழும். அந்த இடத்துலயே சிக்கல் சேர்த்தே வருதா அப்படின்னு இப்ப பிஜேபி கவனிக்கும் இல்லையா? அது ரெண்டுமே சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கான்ற இல்ல. திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் சொன்ன கருத்து நம்ம மறுக்கலைங்க. அதாவது திரு விஜய் அவர்கள் கூட்டம் இயல்பா வருது, ஒரு சக்தியா உருவாகிறத மறுக்கல, தடுக்க முடியாது மீலிய. அப்போ அப்படி இருந்தாலும் கூட நீங்க சுற்றுப்பயணத்தில் எந்த சுணக்கமும் இல்லைங்க. ஏன்னா நான் பல இடங்கள் பார்த்தேன், மிகப்பெரிய, அதாவது இளைஞர்கள் உறவு வைக்க போயிட்டாங்க, பெண்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த செய்தி எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு எடப்பாடியார் செல்லும் இடத்துல இளைஞர்களும் பெருந்தல்ல. குறிப்பா நான் பல இடத்துல வருவதற்கு 2 மணி நேரம் முன்பாக பார்த்துட்டு இருந்தேன், இளைஞர்கள் பெருமளவு வந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட 1.5 கோடி பேரை சந்திக்க வாய்ப்பு இருக்கு.
கால் பகுதி இளைஞர்களே வந்தாங்க. அதனால அதிமுக சுனைப்பு கூட எடப்பாடி தலைமை மீது யாருக்கும் அதிருப்தி எல்லாம் இல்லை. விஜய் புறக்கணிக்கக்கூடிய அல்ல. ஆனாலும் அதிமுக நிச்சயமாக திமுக செங்கோட்டையன் விவகாரங்கள்லாம் எந்த விதத்திலயும் அவருக்கான ஒரு அவருடைய அந்த அப்பர் ஹேண்ட குறைக்கிற மாதிரி இல்லையா? ஏன்னா அவங்க அதெல்லாம் சொல்றாங்க. இல்லைங்க, திரு செங்கோட்டையன் அவர்கள் மிக மூத்த தலைவர். யாரும் அவர் குறைச்சு மதிப்பில்லை. அவர் அதிமுகவுடைய வாக்குகள் சிதைய வேண்டும், அதிமுக தோற்க வேண்டும் என்கிற மனப்பான்மையில் நிச்சயமாக ஈடுபடவே மாட்டார். அது உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா அவர் ஒன்றுபடுத்த வேண்டும் சொல்றாரு. அது நீங்க கட்சிக்குள்ள பேச வேண்டிய விஷயம், கட்சி வெளியில் பேசிட்டார். இல்ல இப்ப இதுல ஒரு கேள்வி என்ன வரும்னா சார், இவங்க அப்பர் ஹேண்ட் இல்லன்னு திரு அரவிந்த் குணசேகரன் சொல்ற ஒரு பாயிண்ட்டுக்கு என்ன வலு சேர்க்குதுன்னா, செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுக்கிறார். 10 நாள் கெடு விதிக்கிறீங்களா, அடுத்த நாள் நான் உங்க போஸ்ட் உங்க கூட இருக்கிறவங்களுடைய பொறுப்புகள் எல்லாத்தையும் நீக்கிறேன்னு எடுக்கிறாரு. அதுக்கு அடுத்த நாளோ திரு அமித்ஷாவும் திருமதி நிர்மலா சீதாராமனும் செங்கோட்டையனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க, பார்க்குறாங்க. அப்போ இது நியாயமா இப்படி ஒரு சந்திப்பு நடக்கலாமான்ற அதிருப்தியை அவர் வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறாரா? அப்போ டெல்லிக்கு போய் பேசுறாருன்னா அந்த இடத்துல அவர் அவருடைய அப்பர் ஹேண்ட் குறைஞ்சிச்சுன்னா இடத்துல அவங்க சந்திப்புக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க, நடவடிக்கைக்கு உள்ளான ஒருத்தரை சந்திக்கிறாங்க, பிறகு நீங்க வாங்கன்னு சொன்னா இந்த இடத்துல அந்த 21 இருந்ததோ அல்லது இப்ப தொடக்க நிலையில இருந்த நிலையில இருக்காராங்கிறதான் குணசேகரன் கேட்கிறாரு. இல்ல, நியாயமான கேள்வி கேள்வி தவறே இல்லை. அதாவது திரு அமித்ஷா அவர்கள் எந்த நோக்கத்தில் சந்தித்தார் நாளைக்கு தெரியும். ஏன்னா கூட்டணி என்பது பாஜகவோடு இணைந்து இன்றைக்கு செயல்படுகளில் இருக்குது. இந்த சூழ்நிலையில கூட்டணிக்கு விரோதமான நடவடிக்கைகளை அதிமுக நிச்சயமாக எடுக்காது. ஒரு நோக்கத்தில் 2 பேர் நினைச்சிருக்காங்க, அந்த நோக்கத்தை நோக்கிதான் பயணம். அப்ப இதுல அங்க செங்கோட்டையன் அவர்கள் என்ன சந்திச்சாரு, என்ன பேசினாரு, நாளைக்கு பேசப்படுங்க. இப்போ அந்த சங்கடமும் தீர்க்கப்படும். எனவே இதை வைத்துக் கொண்டெல்லாம் எடப்பாடியாருக்கு தொய்வினோ, அவர் மீது நன்னடத்தை குறைஞ்சிடணும், அல்லது செங்கோட்டையன் எதிராக போயிடணும், அல்லது அமித்ஷா ஒரு பக்கமா பிஜேபி பயன்படுத்தி ஏதோ செய்யறாரோ, இந்த சந்தேகத்துக்களை முற்றுப்புள்ளி நிச்சயமாக எல்லோரும் இணைய வேண்டும்ங்கிறதுல ஒரு கன்சிடரேஷனுக்கு வரக்கூடியதாக தெரியுதே. அப்படி ஒரு நிலை வரலான்னு நீங்க யோசிக்கிறீங்களோ? இல்லைங்க, அதுவும் சேர்த்து பார்க்கப்படும். அதாவது முற்றிலும் நிராகரிப்பு இல்லை. அவர் சொல்றாருல, திரு ஜெயக்குமார் முன்னாடி சொல்லுவாரு அப்ப அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ற இடத்துல இருந்து இன்னைக்கு பொதுச்சாளர் முடிவெடுப்பாருன்னு சொல்றாரு. அதுல ஒரு மாற்றம் தெரியுதுங்கிற மாதிரி அந்த இதுலயும் ஒரு மாற்றம் இருக்கா? உங்க பார்வையிலையும் அப்படிதான் அது வெளிப்படுது? இல்ல சார், கே சார், அவங்க 6 முன்னாள் அமைச்சர்கள் சந்தித்து பேசணும்னு அண்ணன் செங்கோட்டையன் சொன்னாங்க. ஆமா. இப்ப நான் அதே மாதிரி 25 முன்னாள் அமைச்சர்கள் சந்திச்சு பேசுறது உண்மை. அவர்கள் பேசி செய்தி அவர்களை ஒன்று சேர்க்க கூடாதுன்னு அவங்க சொன்னாங்க. 6 முன்னாள் அமைச்சர்கள் திட்டமிட்டெல்லாம் போறீங்க, அவங்க தனித்தனியே ஏதோ வேலையை வந்தாங்க. அதை நான் தான் சேர்த்திருந்தேன். அதாவது பேசப்பட்ட செய்தி இதுக்கு அல்ல, வேற மாதிரி பேசினாங்க, வேற மாதிரி செய்தி வந்தது. இப்ப இது ஜனநாயக நாட்டுல ஒரு பெரிய இயக்கத்துல இது ஒரு கருத்து முரண்பாடுகள் இல்லைங்க. ஆனா அந்த 6 பேர் அவர் சொல்லிட்டாரு, யாருமே மறுக்கலையே. அப்படி ஒண்ணு நாங்க சொன்னோம், அது உண்மைக்கு மாறா செங்கோட்டையன் சொல்றாரு, யாருமே சொல்லலையே. அதாவது சார் ஒண்ணும் இல்லை, இப்ப நான் பேசியிருக்கிறேன். ஏன்னா ஒன்னதான் பண்ணிட்டு என்னன்னா பேசிக்கலாம், அல்லது சேர்த்துனா இந்த மாதிரி விலகி வரும்னு நினைச்சிருக்கலாம், அல்லது தொண்டர்கள் தப்பான ஏதாவது இது மாதிரி பேசிக்கலாமுங்க. அதாவது இதை வைத்துக் கொண்டு நெருக்கடி எல்லாம் இல்லைங்க. எடப்பாடியாருக்கு நெருக்கடி கொடுத்து அவருக்கு அழுத்தம் கொடுத்து இப்படி செய்யாவிட்டால் இப்படி இப்படி எல்லாம் கிடையாதுங்க. இயல்பான பேச்சாக கூட இருக்கலாம். அதனால அதிமுக பொறுத்தவரையில அண்ணன் எடப்பாடியார் எந்த முடிவு எடுத்தாலும் அவர் எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவு. அதுல யாரும் தலையிட்டோ உடன்பட்டோ பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன்.